வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் அலர் அறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 4வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் அலர் அறிவுறுத்தல். குறள் 1144. கவ்வையால் கவ்விது காமம் அது இன்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து. கவ்வையால் கவ்விது காமம் அது இன்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். என் காமம் ஊரார் சொல்லுகின்ற அலரால் வளர்வதாயிற்று. அந்த அலர் இல்லையானால் அது தன்மை இழந்து சுருங்கி போய்விடும். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். அன்பு என்பது நாம் செய்யும் நற்செயல்களால் வளர்கிறது. இல்லையேல் இந்த அன்பு தன் இயல்பை இழந்து விடும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். அன்பு என்பது நாம் செய்யும் நற்செயல்களால் வளர்கிறது. இல்லையேல் இந்த அன்பு தன் இயல்பை இழந்துவிடும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.